ஹலோ வியர்ஸ், ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக பாருங்கள், மண் சட்டியில் மீன் குழம்பு. அதோடைய டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது சொல்ல வார்த்தையே கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் யூஸ்வலாகவே மீன் வாங்கினோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இந்த மீன் சட்டியில் தான் வந்துட்டு குழம்பு வைப்போம். ஏன்னா எங்களுடைய சவுத் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு மீன்லாம் வந்துட்டு சட்டியில் வச்சு வந்துட்டு குழம்பு வச்சாங்கன்னா அந்த வாசம் கமன்னு இருக்கும். அதுலேயும் எங்கள் மாமியாருடைய ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீன் குழம்பு. ஸோ பாருங்கள், சட்டியை வாஷ் பண்ணி அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்கிற மீன் குழம்பு வாசமாக இருக்கும். நீங்கள் நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. ஓகேயா? ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ எண்ணெய் வந்துட்டு காஞ்சோடனே எண்ணெய் காஞ்சோடனே பாருங்கள், இதுதான் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்துட்டு 1 ஸ்பூன். அடுத்து வெந்தயம் அதே மாதிரி 1 ஸ்பூன். ஸோ ரெண்டும் நம்ம சட்டியில் போட்டுட்டோம். இப்போ அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு கலர் லைட்டாக சேஞ்சஸ் ஆகணும். ஏன்னா நார்மலாக நம்ம வைக்கிற சில்வர் சட்டியை விட இந்த மண் சட்டியில் வைக்கிறப்ப கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சூடு வந்துட்டு உங்களுக்கு குறையவே குறையாது, ஹீட் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம மீன் குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள், என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ ஒரு பெரிய வெங்காயம், இது வந்துட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அடுத்தது 2 தக்காளி. ஸோ தக்காளி நிறையா போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் தக்காளி 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகா. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. மீன் குழம்பு அப்படின்னாலே கருவேப்பிலை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிறையா போட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலை வாசமும் சேர்ந்து அந்த மீன் சட்டிக்கு வரும். அப்போ நம்ம மீன் குழம்பு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்தே போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயத்தோட கலர் மாறுறதுக்காக ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே என்ன ஆகும் அப்படின்னா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல் உப்பு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே தூள் உப்பு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம மோர் சாதத்துக்கு மட்டும் தூள் உப்பு யூஸ் பண்ணுங்கள். சில பொரியலுக்கு மட்டும் நம்ம கல் உப்பு போட்டால் அவ்வளோ சீக்கிரம் கரையாதுன்னு நினைக்கிற இடத்துல யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கல் உப்புக்கு தான் வந்துட்டு பலன் அதிகம். ஸோ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி போடுறேன். ஸோ நம்ம லேடிஸ் வந்துட்டு நம்ம தக்காளி கட் பண்ணும்போது நடுவில் இருக்கிற அந்த ஒரு ரவுண்டாக இருக்கும்ல, அதை நம்ம எடுத்துட்டு தான் வந்துட்டு தக்காளி போடணும். ஏன்னா அதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது. அதே மாதிரி ஸோ நம்ம வந்துட்டு லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த தக்காளியும் கேரட்டும் ரொம்ப விட்டமின்ஸ் வந்துட்டு அதிகமாக கொடுக்கும் நம்மளுக்கு, விட்டமின் பியும் டியும். அதனால் என்ன பண்ணுங்கள், சமையலுக்காக கட் பண்ணும்போது நீங்களும் ஒரு தக்காளி சாப்பிட்டுக்கோங்க.
கண்ணுக்கும் நல்லது, விட்டமின் ஏயும் இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய B6லேயும் தக்காளி இருக்குது. ஸோ நேரம் வந்துட்டு தக்காளி வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பழமாக இருந்தால் சீக்கிரமாக வதங்கியிருக்கும். நான் எப்பொழுதுமே கொஞ்சம் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணணுன்றதுனால கல்லாய் கொஞ்சம் கெட்டியாக பார்த்து வாங்கினதுனால கொஞ்சம் நேரம் எடுக்குது. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம பசங்க என்ன பண்ணுங்கன்னா சாப்பிடும்போது தக்காளியை தூக்கி தூக்கி ஒதுக்கிடுவாங்க. ஸோ அவங்க ஒதுக்காத அளவுக்கு எல்லா பொருளையும் நம்ம வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும். அது வதங்கட்டும். இப்போ பாருங்கள், அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் ஓகே ஒரு 1/4 மூடி எடுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு ஒரு 5-6 பல். அடுத்தது சோம்பு 1 ஸ்பூன். எப்பொழுதுமே சோம்பும் பூண்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வாசமாக இருக்கும் மீன் குழம்பு. இது 3 என்ன பண்ணிக்கோங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. அதை அப்படியே இந்த மாதிரி கொத்தி விட்டீங்க அப்படின்னா இன்னும் தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த புளி என்ன பண்ணுங்கள், கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ கையில் வடிகட்ட தெரியாதுன்றவங்க ஃபில்டர் வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இப்படி கையிலே பண்ணிக்கோ. நம்மளுக்கு இப்போ 2 நாளைக்கு குழம்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி புளியை வந்துட்டு இதே மாதிரி 1.5 மடங்கு எடுத்துக்கோங்க. ஸோ அளவு பார்த்திங்கன்னா ஒரு 75லேருந்து ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி. புளி பழைய புளியாக இருந்தால் ரொம்ப நல்லது. கருப்பு புளி அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கண்ணங்கரைன்னு இருக்கும் நம்மளுக்கு குழம்பு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நம்ம புளி கரைக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு புளிச்சாறு ஃபஸ்ட்டு டைம் கரைக்கிறோம்ல அந்த கெட்டியான புளிச்சாறு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம மீன் வறுவலுக்கு எல்லாமே போட்டு பெசறோம்ல, அப்போ வந்துட்டு இந்த புளியும் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா அந்த ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக போயிடாமல் கரைச்சிக்கோங்க.
ஸோ இப்போ பாருங்கள் புளியை கரைச்சாச்சு. ஸோ இதில் இப்போ நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள். ஸோ மஞ்சத்தூள் எப்பொழுதுமே நம்மளுக்கு கிருமி நாசினியாக ஆக்ட் ஆகும். அதனால் நம்மளுடைய ஆன்டிபயாட்டிக்கும் ஒரு நல்ல பொருள். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் பவுடர். அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீட்டில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2 பொடி வச்சுருப்போம். ஒன்று மல்லிப்பொடி, இன்னொன்று மிளகாப்பொடி. இந்த மல்லிப்பொடியில் மல்லி அதிகமாக, மற்ற பொருட்கள் எல்லாம் அதிகமாக போட்டு அரைச்சி மிளகா கம்மியாக போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அடுத்து இது பாருங்கள், வெறும் மிளகா மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2ம் ஈக்குவலாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மிளகா பொடி ஏற்றிக்கோங்க. இல்லை எனக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மல்லிப்பொடியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகா மல்லியை குறைக்கணுன்னா பச்சை மிளகா 2 அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொதிக்கும் போது என்ன பண்ணிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 2 கரண்டி. ஸோ நான் என்னுடைய ஸ்பூனில் காட்டுறேன். எல்லாமே கல் உப்பு தான். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நான் போய் மசாலாவுக்கு அரைச்சிட்டு மீனை வந்துட்டு கழுவிட்டு திருப்பியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், பெருஞ்சீரகம், அதான் சோம்பு, பூண்டு 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கணும். ஏன்னா குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம மீன் போட்டுட்டு தேங்காய் போட்டோன்னா தான் மீன் குழம்பு வாசம் வரும். மஞ்சத்தூள் கம்மியாக போட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். மீன் வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு மீனை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க.
மீன் கழுவி முடிச்சிட்டேன். மீன் போட போகிறேன். பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் பாறை, காரப்பொடி, கவலை இந்த 3 மீனும் வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மண்டையும் வாலும் வந்துட்டு குழம்புல போட்டுருவோம். தலையும் வாலும் குழம்புல போட்டுருவோம். மிச்சம் இருக்கிற துண்டம் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறது. இது பாருங்கள், நீர் சூம்பு, இது தேங்காய் பாறை, இது வந்துட்டு நம்ம மத்தி மீன். ஸோ மீன் போட்டு குழம்பு லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாந்தை வந்து அதில் போட்டுடணும்.
பாருங்கள் மீன் ஃப்ரைக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் பழைய மீனாக இருந்தால் கூட வயிற்றுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. அதில் நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதை பாருங்கள், புளி கரைச்சி வச்ச தண்ணி, அடுத்து பாருங்கள் மிளகாப்பொடி. ஸோ இது கூட கொஞ்சம் பெப்பரும் பூண்டும் அரைச்சி போட போகிறேன், வாசமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதுக்கு தூள் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ மீன் போட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த விழுதை வந்துட்டு அதில் போடணும். போடுறப்ப தண்ணி வந்துட்டு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு மீன் குழம்பு தண்ணி ஆகிடும். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. குழம்பு நிறையா வேணும் அப்படின்னா புளி மட்டும் அதிகமாக கரைச்சி ஊற்றுங்க. தேங்காவை நிறையா ஆட் பண்ணாதீங்க. தேங்காவை நிறையா நம்ம ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் மாறிடும். தேங்காவை கம்மியாகவே போடுங்க. பாருங்கள், டேஸ்ட் பண்ணுறேன். உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃப்ரைக்கு கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம், ஸோ பூண்டு பாருங்கள் ஒரு பல். இதை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த நம்ம ஏற்கனவே மற்ற சாந்தெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து பெசற வேண்டியதுதான். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா ஃபேனுக்கு அடியில் வைங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி மேலே தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி